நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அண்ணா அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் பலதரப்பட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய அரசியல் பயணத்தை அவர் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அவருக்கு எதிரான மிகப்பெரிய பரப்புரைகளும் அவருக்கு எதிரான மிகவும் அவரை மிகவும் கீழ்த்தரமாகவும் சித்தரிக்கப்பட்டு கொண்டு போகிறது. நிச்சயமாக எங்களுடைய 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை சர்வதேச ரீதியிலே ஒரு பயங்கரவாதிகளாக கொண்டு செல்ல முற்பட்ட பொழுது அதை தமிழகத்திலேயும் சர்வதேச நாடுகள்லையும் அதை உடைச்சு அந்த பின்பத்தை வெளியில கொண்டன்னு சொன்னா அது நான் தமிழர் சீமான் அவர்களுக்கு மட்டுமே சாரும். விடுதலை புலிகள் என்று வாய் துறந்தாலே இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி உடனடியாக கைது செய்வார்கள். விடுதலை புலிகளோ அல்லது விடுதலை புலிகளின் பேரை பாவிச்சாலே இந்தியாவிலே தடா சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி விசாரணை இல்லாமல் எவ்வளவு காலமும் பதுங்குலிக்கையும் ஜெயிலுக்கையும் வச்சிருக்கலாம். இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், இலங்கையை பற்றி சொல்லவே தெரியல. அப்படிப்பட்ட நேரத்தில் மிக தெளிவாக தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லி தமிழர்களுக்கு ஒரு சர்வதேச நீதி தேள்வி என்று சொல்லியும் இலங்கை அரசாங்கத்தினுடைய ராஜபக்சவும் அங்கு சோனியா காந்தியிலிருந்து அவர்கள் செய்த முழு அநியாயத்தை இன்றைக்கு சர்வதேசங்கள் உலகம் முழுக்க ஒரு விழிப்புணர்வையும் உண்மை நிலையையும் ஒரு அடுத்த கட்ட இளம் தலைமுறைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுதான் சீமான் அவர்கள் தான்.